friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு most wanted video. இது வந்துட்டு homemade whipped cream எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இத நம்ம whipping cream வெச்சு செய்ய போறது இல்ல. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வெச்சு தான் நம்ம இத செய்ய போறோம். வெண்ணெயும் மைதாவும் மட்டும் இருந்தா போதும். நீங்க சூப்பரா இந்த whipping cream நீங்க வீட்லயே தயாரிச்சிடலாம். இந்த சூப்பரான ஹோம்மேட் whipped cream எப்படி செய்யறது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்கிற subscribe பட்டனை மறக்காம press பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற notification bell-ஐயும் மறக்காம click பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட future notifications உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஹோம்மேட் whipped cream எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. இந்த panல வந்துட்டு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை அதையும் இதுல சேர்த்திடுங்க. இதுல வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்புல வைக்க போறோம். இந்த மைதா மாவெல்லாம் கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்புல வச்சு வேக வைக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு லோ ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சமா திக்காக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு திக்காகணும்னா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்க இது பண்ணீங்கன்னா அது வந்து கோட் பண்ணணும். இந்த பாத்தீங்களா இப்படி எடுத்து நம்ம போட்டோம்னா பின்னாடி இப்படி கோட் ஆகணும் ஸ்பூன். அந்த அளவுக்கு திக்கான போதும். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னா உடனே சூடா இருக்கும் போதே ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க. இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவர் எடுத்து என்ன பண்ணணும்னா கீழே இந்த மைதாலாம் முட்டுற மாதிரி இந்த கவரை வந்துட்டு கீழே எப்படி டிப் பண்ணி கீழே முட்டுற மாதிரி வைங்க. உங்ககிட்ட கிளிங் ரேப் இருந்ததுன்னா அதை வச்சு செய்யலாம். இதை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் நம்ம வீட்டில் கவர் இருக்கும்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர், அதை வச்சு இந்த மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இது எதுக்கு பண்ணுறோம்னா மேலே வந்துட்டு ஒரு படலம் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது. இது மேலே நம்ம அப்படியே ஓப்பனாக வச்சோம்னா என்ன ஆகும்னா மேலே வந்துட்டு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும் மைதா மேலே. அப்போ நம்மளோட க்ரீம் வந்துட்டு ஸ்மூத்தாக வராது. இப்போ இந்த மாதிரி கீழே அதில் முட்டுற அளவுக்கு இந்த மாதிரி வச்சு இது இப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். வேணும்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு அமுல் பட்டர். இது வந்துட்டு சால்டட் பட்டர் தான் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிது. அதனால நான் இன்னைக்கு இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட சால்டட் பட்டர் இல்லாமல் அன்சால்டட் கிடைச்சதுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். சால்டட் போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த பட்டரை வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுடுங்க. ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிருந்ததுன்னா நம்மளால் வந்துட்டு பீட் பண்ண முடியாது. அதனால இப்போ நம்ம எந்த பீட்டர் வச்சும் நம்ம இதை பீட் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி பிஸ்க் வச்சு தான் பீட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க்கில் கூட பீட் பண்ணலாம். ஈஸியாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரை எவ்வளோ வரைக்கும் பீட் பண்ணணும்னா அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி க்ரீம் கலர்ல ஆயிடும். அந்த வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணியிருப்போம். இந்த கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அப்புறம் எடுத்து திருப்பியும் பீட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கெட்டியாச்சு பாருங்க. இப்போ திருப்பியும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. லைட்டாக ஆகிட்டு இருக்குது பாருங்க கலரு. இந்த மாதிரி நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். உங்களுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா திருப்பியும் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. வின்டர் சீசனாக இருந்தால் நீங்கள் அப்படியே பீட் பண்ணலாம். இது சம்மர்ன்றதுனால கொஞ்சம் வேகமாக மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம எல்லோ பட்டர் யூஸ் பண்ணுறதுனால கலர் லைட்டாக எல்லோஷாக இருக்கும். உங்களுக்கு நல்லா வெள்ளையாக க்ரீம் வேணும்னா அன்சால்டட் ஒயிட் பட்டர் கிடைக்கும்ல, அது யூஸ் பண்ணுங்கள். அப்போ க்ரீம் வந்துட்டு நல்லா வெள்ளையாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக நம்ம பீட் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள் நல்லா இப்போ கலர் வந்துட்டு லைட்டாக மாறிடுச்சு. லைட்டாக அப்புறம் ஃப்ளஃபியாகவும் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் பக்கத்தில் காட்டுறேன். பாருங்கள் தெரியுதுல நல்லா எவ்வளோ லைட்டாக இருக்க பாருங்கள். இது இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு பீட் பண்ணிடலாம். இப்படி நம்ம ஹேண்ட் விஸ்க்லையோ இல்லை ஃபோக்லையோ பீட் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு பீட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்மளோட வெண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா பீட் பண்ணி நல்லா ஆயிடுச்சு. நம்மளோட பட்டரும் நல்லா சூப்பர் ஃப்ளஃபியாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட மைதாவும் நல்லா ஆறிச்சு. நம்ம ரெடி பண்ண அந்த மைதா கலவை இப்போ இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்யலாம்னா இதுலேருந்து ஒரு கரண்டியாக இதில் சேர்த்தி நம்ம பீட் பண்ணிக்கணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தணும்.
இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சூடாக இருந்துச்சுன்னா பட்டர் வந்துட்டு மெல்ட் ஆகிடும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது அப்படியே வந்துட்டு விப்டு க்ரீம் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு, கண்டே பிடிக்க முடியாது. இப்போ இன்னொரு கரண்டி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி விப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் இருக்கிற கடைசி கரண்டியும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக விப்டு க்ரீம் மாதிரியே ஸ்டிஃப் பீக்ஸோட நமக்கு சூப்பராக வரும் இந்த க்ரீம். எல்லா இடத்துலையும் விப்பிங் க்ரீம் கிடைக்கிறது இல்லை, அது வாங்கி நம்ம விப்டு க்ரீம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக நம்ம விப்டு க்ரீம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன இந்த அளவுக்கு க்ரீம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேக்குக்கு கண்டிப்பாக சரியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய செய்யணும்னா அதே ரேஷியோவில், நான் சொன்ன ரேஷியோவில் அப்படி அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் அதே அளவுக்கு கம்மி பண்ணி போட்டு. இன்றைக்கி நான் இதில் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு இதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஒரு 4 ட்ராப் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்து போகிறேன். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ராஸ்டிங் வேணும்னா நீங்கள் வந்துட்டு இதில் கோகோ பவுடர் கலந்துக்கலாம். ஸ்ட்ராபெரி வேணும்னா லைட்டாக பிங்க் கலர் சேர்த்துட்டு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் மட்டும் காட்டுறேன். இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெனிலா ஃப்ராஸ்டிங் க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு. இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம். ஜிப்லாக் கவரே தேவைன்னு இல்லை, சாதாரண கவர் கூட உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேக் டெக்கரேட்டிங் நாசில் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம். அது இல்லைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதை கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே போட்டோம்னாலே கொஞ்சம் அழகான டிசைனில் தான் வரும். இப்போ இந்த டிப்பை வந்துட்டு லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்துட்டு பைப் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. பாருங்க, சூப்பராக நம்மளோட விப்பிங் க்ரீம் மாதிரியே வரும். இது அழகா நம்ம இந்த டிசைன் நாசில் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக வரும். டிசைனாக போடலாம் நீங்கள். நம்ம எப்பயாவது செய்ய போகிறோம்னா அந்த நாசிலில் நம்ம வச்சுருக்க மாட்டோம். அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காட்டினேன். இப்போது நம்மளோட சூப்பரான விப்டு க்ரீம் ஹோம்மேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த விப்டு க்ரீமை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.